ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநருக்கு விஜய் கடிதம். ஆதரவு கரம் நீட்டும் காங்கிரஸ். 108 தொகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்திங்கன்னா மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. 50% +1. 118 தொகுதியை தனி கட்சியாக என்றால் மட்டுமே தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தாவைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 108 தொகுதியை மட்டும்தான் வைத்து கொண்டிருக்குது. அதனால் 108 தொகுதி இருக்கிறதுனால தாவைக்காட்ட மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற தாவைக்கா தீவிரமாக முயற்சித்து வருகிறது. இது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. என்னென்னா அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் 14 நாட்கள் அவகாசம் இருக்குது. 14 நாட்கள். இந்த 14 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்தனை நாட்கள் கேட்பாங்க. இந்த பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா இத்தனை நாட்கள் அவகாசம் வேணும். அதில் ஒரு தொகுதி குறைந்து 107. என்னென்னா 2 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க தாவேக தலைவர் விஜய். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்வார் என்று கூறப்பட்டு வருகிறது. 2 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் கண்டிப்பாக. 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியில் ஜெயிச்சா ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். அப்போ 107 இடம் தான் வந்துடும். ஒரு இடம் குறைஞ்சிடும். அடுத்ததாக சபாநாயகராக ஒருவரை நியமிக்கணும் அவங்க. அதுலேயும் ஒரு சீட்டு குறைந்து மொத்தம் 106 குறைகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 106 குறைகிறது. ஒருத்தரை சபாநாயகராக நியமிக்கணும். எனவே தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 12 இடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 இடங்கள் வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சபாநாயகராக நியமிக்கணும்.